வணக்கம் மக்களே, நான் உங்கள் பல தேசம் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே ஒரு அறிந்த ஒரு தொகுதி, ஒரு ஸ்டார் தொகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் இருக்கிற பெரம்பூர் தொகுதி தான் நம்ம இன்னைக்கு வந்து களம் நிலவரம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். விஜய் அவர்கள் போட்டி போடுறதால இது வந்து ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திமுகவோட வேட்பாளர் சிட்டிங் எம்எல்ஏ, ஏற்கனவே 2 தடவை எம்எல்ஏவா இருந்தவர் ஆர்டி சேகர் அவர்களுடைய இங்க வந்து அவருடைய ஸ்ட்ராங் பாயிண்டா தான் பார்க்கப்படுகிறது. 2019 நடந்த பை எலெக்ஷன்ல அவர் வாக்குகள் பாத்தீங்கன்னா 60,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அதே மாதிரி வந்து 2021 தேர்தலும் பாத்தீங்கன்னா அவர் வந்து 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காரு. உண்மையிலே வந்து திமுகவோட கோட்டையாக தான் இந்த பெரம்பூர் தொகுதி வந்து பார்க்கப்படுகிறது நம்ம சொல்லியாகணும். இந்த இடத்துல வந்து விஜய் ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, விஜயோட அந்த ஆப் ஒன்று விட்டுருந்தாங்கல்ல, அந்த ஆப்ல வந்து அதிக அளவுல வந்து விஜய்க்காக பதிவு செய்யப்படுது பார்த்தீங்கன்னா இந்த பெரம்பூர் தொகுதி தான். அதனாலதான் விஜய் வந்து அவர்கள் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்தாரு. அது மட்டும் இல்லாம குடிசை பகுதிகள் நிறைந்த ஒரு பகுதி, தலித் மக்கள் நிறைந்த ஒரு பகுதி, அது மட்டும் இல்லாம தலித் கிறிஸ்டின் வந்து அதிக அளவுல நிறைந்த பகுதி. அந்த மாதிரியான பல்வேறு காரணங்களுக்காகவும் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த தொகுதி தேர்ந்தெடுத்திருக்காருன்னு நம்ம சொல்லணும். இது மட்டுமா காரணம்னு பாத்தீங்கன்னா இன்னும் பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம பின்னாடி அலசி ஆராயலாம். இந்த ரீதியில தான் திமுகவோட கோட்டையாக கருதப்படும் ஆர்டி சேகர் அவர்கள் வந்து இந்த பகுதியில வந்து தொடர்ச்சியா தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்தியிருக்காருன்னு நம்ம சொல்லணும். 2 தேர்தலையும் 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காரு. அதே நேரத்துல விஜய் அவர்கள் இந்த இடத்துல போட்டி போறாரு. விஜயோட இம்பாக்ட் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படி ரீதியில வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும், விஜய் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து இந்த தொகுதியில ஜெயிப்பாரு அப்படிங்கிற ரீதியில் தான் எல்லாரும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல இங்க வந்து விஜய் அவர்களுடைய அந்த ஆரம்பத்துல இருந்த அந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இந்த தொகுதியில வந்து கீழே இறங்க தான் ஆரம்பிச்சுது. இது மாதிரி பிரச்சாரத்துக்கு போகாம இருக்கிறது, எப்படியுமே என்னோட முகம் காமிச்சா போதும், மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ரீதியில வந்து விஜயோட அந்த பிரச்சார ரீதியெல்லாம் இருந்தது நம்ம சொல்லணும். வருவாரு, பாதிலே ரத்து பண்ணிட்டு போறது, சரியாம பேசாம போறது, இது மாதிரியான பல்வேறு மைனஸான பாயிண்ட்கள் பாத்தீங்கன்னா இங்க அதிமுகவும் சரி, பாமக சார்பா போட்டி போடுற திலகபாமம் அவர்களும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இது வந்து மக்கள் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பாமக சார்பா போடுற திலகபாமா வந்து சும்மா இவ வந்து நடுவில் சும்மா ஒரு கேம் மாதிரி தான் ஆட போறாங்க, இவங்க வந்து டம்மி வேட்பாளர் மாதிரி தான் அப்படிங்கிற ரீதியில வந்து திமுகவும் சரி, விஜய் கட்சியில் இருக்கிற தாவேக்காவும் சரி அது மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் திலககுமார் அவர்களுடைய அந்த பிரச்சார யுக்தியும் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து வேற லெவல்ல தான் போயிட்டு இருந்தேன்னு சொல்லி ஆகணும். சும்மா நடைபெற்று போறாங்க. அந்த இடத்துல வந்து டாஸ்மாக் வந்து விடுங்காலத்துல 6 மணிக்கே வந்து விற்பனை நடக்குது. அங்க வரவங்க வந்து ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 2 வருஷமாவே வந்து டாஸ்மாக் வந்து 24 மணி நேரமும் வந்து இயங்கிட்டு இருக்கு. யாருமே அதை வந்து அகற்றுறதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியல. எடுத்தாலும் அங்க பல்வேறு மிரட்டல் வந்தது. அந்த சம்பவத்தை ஒரே நாள்ல வந்து அந்த கடையை மூட வச்சிட்டாங்க. ஒரே நாள்ல பூட்டுப்பட வச்சிட்டாங்க திலகபாமா அவர்கள். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அந்த தொகுதி மக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பிரபலமா மாறிச்சு. அதுக்காக பார்த்தா அவங்களுக்கு தொகுதியில அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கூப்பிட்டீங்கன்னா எப்பனாலும் இங்க நிற்பேன், என்னுடைய பணியை வந்து உங்களுக்காக வேலை செய்யறது மட்டும்தான். ஆனா விஜய் அப்படி செய்ய முடியுமா? நீங்க விஜய் பார்க்க போனா அவர் வீட்டு வாசல் நிக்கணும், மிகப்பெரிய கேட்டு போட்டிருப்பாங்க, அவரெல்லாம் பாக்குறதுக்கு கஷ்டம். நீங்க வந்து அவர் தேடி பனையூருக்கு போகணும், ஆனா நான் வந்து உங்க வீட்டு வாசல்ல நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா தொகுதி மக்கள் கிட்ட வந்து நல்லாவே போய் ரீச் ஆயிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதே நேரத்துல டிஎம்கே கட்சி காரங்களை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. விஜய் பத்தி பல்வேறு நெகட்டிவ் விஷயம்லாம் சொல்றது, அவரெல்லாம் உங்க பிரச்சனைக்கு வரவே மாட்டாரு, உங்க தொகுதி பக்கமே அவர் தலை வச்சு படுக்க மாட்டாரு, அவர் வந்து இந்த தொகுதியில என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் சொல்லிட்டு தொடர்ச்சியா விஜய் மேல ஒரு பல்வேறு நெகட்டிவ்லாம் அவங்க செட் பண்ணதாகட்டும். இது மாதிரி இம்பாக்ட் தான் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் வந்து பெரம்பூர்ல ஒரு 4-5 வீட்டுக்கு மட்டும் போயிட்டு பார்த்துட்டு மறுநாள் நடக்க வேண்டிய பிரச்சாரத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல விடுவிடா போய் வாக்கு சேகரிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த மறுநாள் பிரச்சாரத்துக்கு ரத்து பண்ணிட்டு அதுக்கு முன்னாள் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வீட்டுக்கு மட்டும் போயிட்டு அது மிகப்பெரிய அளவுல ஒரு செய்தியாக்கி விளம்பரமாக்கி விஜய் வந்துட்டாரு. இது மாதிரிதான் விஜயோட பிரச்சாரம் இருக்கு. இருந்தாலும் வந்தா அடுத்த விஜய் வந்து ஒரு நல்ல வாக்குகள் வாங்குவாருன்னு பார்க்க முடியாது.
அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாமக வேட்பாளர் பத்தி சொல்லணும்னா ஏற்கனவே சொன்னதான் சட்டவிரோத மதுபான விற்பனை வந்து தடுத்ததாகட்டும், அதுக்கப்புறம் அந்த இபி லைன்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டு மேல வந்து மாநில போயிருந்தது, அதுவும் ஸ்பாட்லேயே வந்து அவங்க கிளியர் பண்ணதாகட்டும், அதுக்கு அவங்களுடைய பிரச்சார யுக்தி ஆகட்டும், ஒவ்வொரு வீட்லயும் அவங்க நின்று பேசுற பேச்சாகட்டும், இது எல்லாமே பார்த்தா மக்கள் மத்தியில் நல்லாவே ரீச் ஆயிருக்கு. முக்கியமா கொடுங்கையூர் குப்பைமேடு பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் அந்த தொகுதி மக்களோட ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. அந்த விஷயத்தை வச்சு விஜய் டார்கெட் பண்றாங்க. எனக்கு கொடுங்கூர் பிரச்சனைக்கு வந்து எங்க கொடுங்கூர் குப்பை கிடங்குக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்லாம் எனக்கு தெரியும், இதை பண்ணா இந்த பிரச்சனை வந்து இங்க தீர்க்கலாம்ட்டு எனக்கு அந்த ஐடியாலாம் எனக்கு இருக்கு. ஆனா விஜய்க்கு கொடுங்குயூர்னாலே என்னன்னே தெரியாது. உங்களோட பிரச்சனை எப்படி அவருக்கு தெரியும்? நான் வந்து உங்க வீட்டுல வந்து நிப்பேன், நான் வந்து உங்க சின்ன சின்ன திருவிழா இருக்கும், குடிசைகள் அதிகமா இருக்கிற இடம், தூய்மை பணியாளர்கள் வந்து அதிகமா இருக்கிற இடம், அது மாதிரி உங்களோட பிரச்சனை எனக்கு தெரியும், நான் உங்க கூட வந்து பழகுவேன். விஜய் அது மாதிரி பண்ணுவாரான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லையே. நீங்க விஜய்க்கு ஓட்டு போறது வேஸ்ட் தானே, எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தா திலகபாமா அவர்களோட பிரச்சாரம் வந்து நல்லாவே போய் ஈடுபட்டு இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். இது மாதிரி விஷயங்கள் பிளஸ் வந்து திமுகவோட டஃப் ஃபைட்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு குடைச்சலை கொடுத்ததால தான் நேற்றைய முன்தினம் பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதிக்கு அவர் சும்மா போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்தது. அதோட மறுபடியும் போறான்னு பார்த்தா மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா தான் இருக்கு. சரி, கடைசியா கள நிலவரம் இப்படி இருக்கு. இது யாரு ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா கண்டிப்பா திமுகவுக்கும் விஜய் டிவிக்கு வந்து செம்ம டஃப் ஃபைட்டா போயிட்டு இருக்கு. நடுவில் திலகபாமா அவர்கள் ஆடக்கூடிய கேம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. யாருக்கு தெரியும் திலகபாமா வந்து களத்துல முந்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல திலகபாமா வந்து இந்த இடத்துல 2ஆம் இடம் பிடிச்சிட்டாலே அது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியா தான் பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு திலகபாமா வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து விஜய் தான் இந்த ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லணும்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. விஜய்க்கும் இங்க வந்து டஃப் ஃபைட்டு தான். இது வந்து திமுகவோட கோட்டையா இருக்கு. திமுகவோட அந்த அண்டர் கிரவுண்டு பாலிடிக்ஸ்ங்கிறது இங்க நல்லாவே வந்து எடுபடும். அதனால திமுக இங்க வந்து அஜாக்கிரதெல்லாம் இல்லை, விஜய் போட்டி போடுறாரு அவர்தான் ஜெயிப்பாரு அப்படிங்கிறது வந்து திமுக இங்க அஜாக்கிரதவே இல்லை. அதே நேரத்துல வந்து பாமக இங்க நல்லாவே சுறுசுறுப்பாக வேலை செஞ்சிருக்கு. அதனால இங்க வந்து விஜய்க்கு டஃப் ஃபைட்டு இங்க 2 பேருமே கொடுக்குறாங்க தான் நம்ம சொல்லி ஆகணும். டஃப் ஃபைட்டு தான், கடுமையான இழுபறி. திமுக ஜெயிப்பாங்களா இல்ல டிவிக ஜெயிப்பாங்களான்ட்டு. நடுவில் வந்து திலகபாமா வர அவங்களுடைய பிரச்சாரம் யுக்திங்கிறது வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். அதையும் வந்து மக்கள் கண்டிப்பா சிந்திப்பாங்கல்ல. அது மட்டும் இல்லாம பிஜேபியோட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கு, ஏடிஎம்கே நல்ல களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க வந்து 2 கட்சிகளுக்கும், அதாவது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் நல்ல ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்துதான் திலகபாமா அவர்களும் பாத்தீங்கன்னா களத்துல வேலை செய்யறாங்க. ஏன்னா அவங்க வந்து திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில போட்டி போடும்போது, பாமக சார்பு போட்டி போடும்போது வட மாவட்டங்களை விட ஒரு 2 தொகுதியில விட திண்டுக்கல் வந்து நல்ல வாக்கு வாங்கி காமிச்சாங்க. 1,27,7,000 வாக்குகள் வந்து வாங்கி காமிச்சாங்க திண்டுக்கல்ல. பாமக வந்து பலமா இல்லாத தொகுதியிலேயே அந்த இடத்துல வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணி இவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்கன்னா இந்த இடத்துல நம்ம சொல்லவே தேவையில்ல. கண்டிப்பா ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டும்தான், நாடாளுமன்றம்னா 6 சட்டமன்றம், இது சட்டமன்றத்துக்கு ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டும்தான். அந்த பிரச்சாரத்தை வந்து நல்லா சுத்தி வராங்க, களத்துல மக்கள் கிட்ட நல்லாவே பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க, அவங்களோட ஐடியாலஜி வந்து மக்கள் கிட்ட போய் நல்லா சேர்க்கிறாங்க. விஜய் வந்தா என்ன நடக்கும், நான் வந்தா என்ன நடக்கும் சொல்ற அந்த கம்பேரிசனை நல்லாவே சொல்றாங்க. கண்டிப்பா இது ஒரு நல்ல ஃபைட் இருக்கிற ஒரு கலைநிலவரமா பார்க்கப்படுது. கடுமையான இழுபறி. விஜய் வந்து 100% ஜெயிப்பாரானா கண்டிப்பா சொல்லவே முடியாது அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கிறது. பார்ப்போம் என்ன மக்களோட மனசு என்ன சொல்லுதுன்ட்டு. நன்றி, வணக்கம் மக்களே.